அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசியில் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி கீழப்புலியூரில் மனைவி கண்முன்னே புத்தாலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக தென்காசி கீழப்புலியூரில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் தனது மனைவி கண்முன்னே துணிகரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது தலை அவரது ஊரான காசிமேசபுரத்தில் வைக்கப்பட்டது. இதில் குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடினர். அதற்கு அடுத்தபடியாக காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். மேலும் இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக 6 பேரை பிடித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்புடையதாக கூறி குற்றாலம் காசிமேசபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், ஹரிஹரன், செண்பகம் மற்றும் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த புறாமணி ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டதாக முதல் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கொலையின் தீவிரம் குறித்தும் முன்பகை காரணமாக நடைபெற்றது என்ற போலீஸ் தரப்பு நேற்றே முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது இந்த குற்றவாளிகளை கைது செய்த சம்பவம் போலீஸ் தரப்பிலிருந்து முதற்கட்ட தகவலாக வெளிவந்துள்ளது. தென்காசியில் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து மாரிமுத்து யாரையெல்லாம் போலீசார் சந்தேக பட்டியலில் வைத்திருக்கிறார்கள்? அதாவது இந்த கொலை தொடர்பாக மேலும் சிலரையும் பிடித்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த குற்ற சம்பவத்தின் ஆரம்பமும் பின்னணியும் குறித்தும் அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சுமார் 6 முதல் 8 நபர்கள் வரை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து.